பிரம்மா சிவன் விஷ்ணு மும்மூர்த்திகள் இருக்கிற இடத்துல பிரம்மாட்டையும் விஷ்ணுவிட்ட திருமணம் பண்ணலாம் பெருமாள் கிட்ட, அதே சிவபெருமாள்கிட்ட திருமணம் பண்ணலாம். அதுக்காக இந்த ஆலயத்தில் வந்து திருமணம் பண்ணி இந்த அருள்வாக்காகிற மக்கள் இங்கே திருமணம் நடந்துட்டு இருக்குது. சரி சரி. இந்த இடத்துலயே கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. அதுக்காக இந்த இடம் கொடுத்துருக்குமா. ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு சிவரூபத்தில் இருக்கிற இடத்துல பெரும்பாலும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்போ இங்கே சிவனை நிறுவ போறேன்றீங்க, அது எப்படி அம்மையப்பனா நிறுவ போறீங்களா இல்லை லிங்க ரூபமா நிறுவ போறீங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து லிங்க ரூபத்தில் தான் பிரஸ்ட் பண்ணியிருக்கோம். சரி. ரங்கநாத பெருமாளா இருக்கிற தோஷங்களுக்கு பரிகாரம் பண்ணி அதனால இந்த திருமணம் இங்க ரங்கநாதர் கிட்ட பண்ணலாம். ஓ, எதிர்க்க ரங்கநாதர், இந்த பக்கம் சிவன். அப்போ அந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகி போகுது. இங்க தோஷம்னா அதிக தோஷம் தான். திருமணம் லேட்டு 40 வருஷம் இருந்தாலும் 45 வருஷம் இருந்தாலும் அந்த தோஷம் ரேதிக்கு பூஜை பண்ண உடனே திருமணம். அதனால இங்கே பண்டிகைன்னு சில பேர் கேட்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த ஒரு தோஷ நிவர்த்தியோட இங்க ஒரு திருமணம். நீங்க பண்டிகைங்க என்னத்தை எடுத்துக்கிறோம், நீ பண்ணிட்டு போய் பிழைங்க. ரொம்ப சிறப்பு. வேற என்ன சிறப்பா பண்ணிருக்கீங்க? அவன் சிறப்பா அப்ப பெருமாள் வச்சிருக்கோமா, ரங்கநாத பெருமாள் வச்சிருக்காரு. ஏன்னா பெருமாளுங்கிறது பள்ளியோட்டம் பெருமாள், அதாவது கல்யாண தோஷம் கழிக்கக்கூடிய இடம் இது. இவர் குடும்ப வாழ்க்கை கொடுக்குறவர். அதனால இந்த தோஷங்கள் பெண் ஆணா இருந்தாலும் இவர் இடத்துல இந்த தோஷம் கழிச்சு அந்த திருமணம் நடக்கும். இவர்கிட்ட திருமணத்துக்கு தோஷத்தை பரிகாரம் பண்ணிட்டு அப்படியே சிவபெருமான்கிட்ட போய் வாழ்க்கையை தேடி போகலாம். வரம் கேட்டு எனக்கு ஒரு மனைவி வேணும், இல்லை எனக்கு ஒரு கணவர் வேணும், இருமணமும் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு பிரதிஷ்டமா பண்ண சொன்னாங்க. அவங்க சொல்லி உத்தரவுல தான் இதை பண்ணிட்டு இருக்கேன். இந்த இருமணம், அந்த ஆண் பெண் இருமணம் சேர்ந்து இங்க திருமணம் நடக்கிறதுனால இது தோஷ நிவர்த்தியாகவும் ஆயிடுது. தோஷ ரொம்ப ஆலயம் ரொம்ப ரொம்ப அற்புதம். அடுத்து இந்த பக்கம் காலியா விட்டு என்ன ஆலயம் கட்ட போறோமாப்பா. அங்க என்ன நிறுவ போறீங்க? அந்த இடத்துல அதாவது ஒரு மனிதனை படைத்து மறைக்கிற வரைக்கும் கடவுளுடைய அருள் தான். அப்ப வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதான் யமத்திறமை சித்திரபுத்திரை. ஓ, சித்ராகுப்தன் அவர் விதி எழுதுறவரு. ஆமா, ஒரு மனிதனுடைய தலையெழுத்து எழுதுறவரு அவரும். அதே சிவன் கோயிலே எனக்கு ஒரு பக்கம் வை. அப்போ யமன் வந்து அந்த விதியை முடிக்கிறவரு, இல்லை ஆன்மாவை பறிக்கிறவரு. அந்த கால சூழ்நிலை எப்படின்னா, ஒரு கிரகத்தினுடைய பரிகார கஷ்டத்துல ஒரு திண்டம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு நடக்குது. ஏன்னா யாரும் இறக்காதையும் கிடையாது. அப்போ வந்து யமத்தர்மங்கிட்ட அதனுடைய வரத்தை கேட்டு எனக்கு இந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்கு, எனக்கு இன்னும் நாளைக்கு எழுதின பஞ்சாங்கத்தை மாற்றி எழுத வேண்டாம், எனக்கு ஆயுள் பலம் கொடுன்னு இவர்கிட்ட பார்த்து வணங்கிட்டு சிவபெருமாளும் பிரம்மாவிடையும் வரம் வாங்கிட்டு போகலாம். அப்படி ஒரு இதுவை நிர்ணயம் பண்ணி ஆலயம் அமைக்கிறீங்க? அப்படிதான் அவங்க சொல்லி நான் பண்ணிட்டு இருக்கேன். நமச்சிவாய, மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இந்த ஆலயம் கட்டுற அளவுக்கு நான் படிக்காத ஆள். அதுதான் கேட்குறேன். நான் படிக்கவே இல்லை, படிப்பு இல்லாத ஆள். ஒவ்வொன்றும் என் கனவுல சொல்லி இந்த மாதிரி மனிதனுக்கு வந்து நீ இதெல்லாம் செய்யப்பான்னு சொன்னதுனால அவர்களுடைய சொன்ன ஞாபக சக்தியை தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆதாரபூர்வமாக ஒருத்தர் எழுதி கொடுத்தா இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எழுத தெரியாது, 2 கண்ணால் பார்ப்பேன், வாயில் பேசுவேன், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து அதாவது அந்த அம்மாவனுடைய அருளால் ஒவ்வொரு ஆலயத்தையும் இப்படி அமைச்சுக்கோ, இப்படி அமைச்சு கொடு, இதெல்லாம் நாங்கள் வந்து மன்னர் காலத்தில் நடந்ததா சரித்திரத்தில் படிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து இப்போ வந்து நேரில் பார்க்குறோம். அடுத்து ஐயா குடி கொண்டிருக்கிற இடத்த பார்க்கலாங்க. நமச்சிவாயம் இறைவா. இப்போ இங்கே வந்து சிவபெருமானை நிறுவியிருக்கீங்க. எதிர்க்க விஷ்ணு இருக்காரு. பிரம்மாவுக்கு எங்க வச்சிருக்கீங்க? பிரம்மாவுக்கு அவர் வடக்க பார்த்து வச்சிருக்காரு. ஓ, அவர் வடக்க பார்த்த மாதிரி இவர் வந்து கிழக்க பார்த்துருக்காரா? சிவன் கிழக்க, விஷ்ணு மேற்க, பிரம்மா வந்து வடக்க பார்த்துருக்காரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, பிரம்மா சரஸ்வதி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய பிரம்ம குருவா பிறந்திருக்காரு. அது யாருக்கு படிப்பு இல்லையா, இவருக்கு வந்து நெய் விளக்கு 7 விளக்கு போட்டு நீ கும்பிட்டுனா உடனே அந்த படிக்காத குழந்தைங்க படிப்புக்கு உண்டாகி
நல்லா படிச்சிருக்குன்னு வந்து அவங்களாம் அந்த வேண்டுதலை செலுத்தியிருக்காங்க. அப்போ பிரம்மா சரஸ்வதி பிரம்மா 2 பேர் என்ன வச்சிருக்காங்க? 2 பேர் தான் வைக்கிறோம். சரி, அவருங்க 2 பேரை வச்சுட்டீங்க. ஐயனுக்கு வந்து இதுக்கு வந்து கோயில், அதாவது இது பேரு 6 மலை கொண்ட சிவன் மலை, இருட்டு மலை ஈசங்கிறதுனால சிவபெருமான் மட்டும் இந்த இருட்டில் இருக்காரு. சரிங்க. அம்மையார் அப்பனும் வந்து மேல கருவறையில உட்காந்துருக்காங்க மக்களுக்கு காட்சி கொடுக்கறதுக்கு. ஓ, அப்போ இதுக்கு மேல சிவனும் பார்வதியும் மேல அஞ்சேஸ்வரர் உட்கார்றாங்க. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அவங்க குடும்ப ஃபேமிலியா தான் இருக்காங்க. இவர் வந்து அபிஷேக பெரியவர், அதாவது எந்த நேரமும் அபிஷேகம் பண்ணியே இருக்கலாம். அவர் அலங்கார பெரியவராக இருப்பார். சரி சரி. அதனால அவர் சொல்லிதான் இந்த வேலையை ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலேயே இதெல்லாம் வந்து ஒரு கோயில்னா இப்படி நிர்மாணம் பண்ணணும்ட்டு யாராவது ஆன்மீக பெரியவர்களோ இந்த வேதாகம நூல்கள் அப்படி இப்படிலாம் பார்த்து பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்காமையே அம்மா வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்கன்னா உங்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கை மட்டும் இல்லை, உங்களை அவங்க முழுமையாக ஆட்கொண்டிருக்காங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாமா. இவருக்கு ஏன் லிங்கமாக வச்சிருக்கேன்னா அவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, இவர் சில சித்த வைத்தியம் பண்ணக்கூடிய லிங்கேஸ்வரன். அதனால் அவரை சுற்றி 18 சித்தர் இருக்காங்க. ஓ ஓ. அவரை சுற்றி 18 சித்தர் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அவருடைய ஆதிக்கம் பண்ணக்கூடிய சக்தியை சித்தருடைய வடிவத்தில் பண்ணுறாரு. அதனால்தான் அதான் அந்த பெண்மணி வேண்டாம், பார்வதி அம்மாவை வந்து நாங்கள் மேலே அமைதியாக வையே அப்படின்னு சொன்னார். அதனால தான் சித்தர் இருக்கிறதுனால அவர் தனியாக அபிஷேக பிரியராக இருக்கார். ரொம்ப சந்தோஷம். அப்போ மேலே போய் அம்மனா ஐயனா அமர்ற இடத்த பார்க்கலாங்களா? தாராளமாக பார்க்கலாம். ஆமாம், இதே ஐயன் படம் இவ்வளவு உயரமாக நல்ல சுவர் முழுக்க இது என்ன வடிவம்? மலையெல்லாம் இருக்கு. ஆமாம், இவர் வந்து அந்த கோயில் பிறக்கும் போது என்ன சொன்னார் என்னட்டு கனவுல வந்து, அதாவது 6 மலை கொண்ட சிவன் மலை, இருட்டு மலை சிவன் பேர் கொடுத்துதான் என்னை ஆலய பிரதிஷ்டை பண்ணப்பான்னு சொன்னார். அப்ப நான் ஒவ்வொன்றா வந்து இந்த சுரங்க கோயில் பூமியில வைக்க பிற்பாடு அவர் என்ன சொன்ன, 6 மலைக்கு உண்டான அர்த்தம் உலக மக்களுக்கு தெரியணும். ஆனா இது ஒரு மலையா உருவாக்கி மலைக்கு மேல என்னை வந்து சிவனா ஒரு உருவத்தை காட்சி கொடுக்குறப்பா, அதை செஞ்சு முடிப்பா அப்படின்னாரு. ஓ, லிங்க ரூபம் இல்லாம சிவரூபமாவே காட்சி கொடுத்துருக்காரு. நேரடியே வந்து பேசியிருக்காரு. ஓ, அப்பப்ப ஒருத்தர் ஆலோசனைலாம் கேட்க மாட்டேன், ஆறு சொன்னாலும் எடுத்துக்க மாட்டேன். அவங்க வந்து சொல்லிட்டாலும் அடுத்த நிமிஷம் இதை இடினா இடிச்சு போடுவேன், இதை கட்டுனா கட்டிடுவேன். அவங்க சொன்னதை இவர் வந்து இந்த மாதிரி மலை மேலே என்னை மலையை உருவாக்கு அப்படின்னாரு. இப்போ அந்த மலையோடைய ஆலயம் பணி இப்போ தொடங்கியிருக்கு. சரிங்க. இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் மக்களுக்கு வந்து வெளியே தெரியப்படுத்தலாம். அப்போ அந்த பக்கம் ஒரு ஏதோ கட்டடம் மாதிரி வச்சிருக்கீங்க. அது வந்து ஒரு மலை மேலே வந்து ஏறி போனால் வழுக்கும். சரிங்க. இயற்கையான மலையாக இருந்தால் செடி கொடி மரங்கள் இருக்கும், பிடிச்சி போகலாம். இது வந்து ஒரு சுவையாக உருவாக்கி அதை மலையை பட்டுறோம். அப்போ வந்து ஒரு மக்கள் ஏறி போகிற மாதிரி லிஃப்ட் மாதிரி செய்ய சொல்லியிருக்காரு. ஓ, அந்த லிஃப்டில் போய் மேல் மட்டத்தில் போய் நின்று இறங்கி நடுவில் ஒரு சிவனை கொடுத்துருக்காரு, ஒரு சில லிங்கம். அந்த லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். அந்த அபிஷேகம் எதுக்காக பண்ணுறோன்னா அனைத்து நோய்களும் அந்த மூலிகை தீர்த்தத்தில் குணமாகுது. நீயே வேண்டுதல் வச்சுக்கா, நீயே வந்து அந்த அபிஷேகம் பண்ணியா. அப்போ இங்க இருக்கிற லிங்கத்துக்கு பக்தர்களே அபிஷேகம் பண்ணலாம். இது பட்டாச்சாரி யாரும் ஐயர் யாரும் கிடையாது, கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் அவருக்கு நீ என்ன பூ கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணிடலாம். அவருடைய தீர்த்தம் வந்து ஒரு குளத்துல வந்து இறங்கும். சரிங்க. அந்த குளத்துல என்ன நோய் குணப்படுத்தன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இதயத்துல புத்துநோய் இருக்கு இல்லையா, அந்த புத்துநோய்க்கு உண்டான வைத்தியம் அந்த சித்தருடைய வடிவத்தில் இருக்கு. அந்த குளத்துல இறங்கி குளிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை அள்ளி ஒரு முறை குளிச்சா உடல் திரையத்தில் இருக்கிற ரத்த வடிவத்தில் இருக்கிற நோயெல்லாம் குணப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்தி இது பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை விளக்குறதுக்கு தான் இந்த படம். ஆமா, அந்த லிஃப்ட்னு சொன்னீங்க, அதுல இருந்து வர்ற பாதை இது.
அது ஏணி படி போட்டா ஏற முடியாது. அதனால ஒரு லிஃப்ட் மாதிரி கொடுத்தா மக்கள் கால் வலி இல்லாத மேல போயிட்டு பலமால வந்துருவாங்க. அப்படிங்கிறத அவரே கேட்டுதான் செய்ய. ஐயன் கருணையது. இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றோம், இந்த பாதை வழியா வெளியே வந்துடலாம், வெளியே வந்துடலாம். ஏன்னா ஒரே பாதையில் போய் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தெய்வ ஆலயத்துக்கு போகும்போது ஒரு ஆலயத்தில் போய் சாமிகிட்ட தரிசனம் பண்ணி நமக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்கு, எத்தனையோ பலன் எதிர்பார்ப்போம். அந்த இறைவன்கிட்ட கொடுப்பாரு, எந்த வடிவத்திலே கொடுப்பாரு. ஒரு துரும்பாவும் கொடுப்பாரு, ஒரு வண்டு பூசி எந்த அவராத்தையும் கொடுப்பாரு. அந்த வரத்தை வாங்கி திரும்பி போகும்போது அங்கேருந்து வராங்க இல்லையா, அந்த மக்கள் மேலே நம்ம மோதாம போகணும். அப்படி போகும்போது அப்படி ஒரே வழியில போகலையே வரலையே ஒரே வழியா விட்டோமா, அவர் உடம்பு மேல நம்ம மோதனா நம்ம வாங்கி வந்த சிவகண்ட வாங்கிட்டு வந்த வரோம் அவைங்களுக்கு கைப்பற்றி போயிடும். இது ஒரு புது விளக்கம். அதனால எப்பயுமே ஒரு ஆலயத்துக்கு 2 வழியா இருக்கணும். அவைங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அது அப்படியே அவங்களுடைய ஆலயத்துக்கு அரண்மனைக்கு அவங்க மக்களுக்கு அது போய் சேரணும். ஒரே பாதையில தான் ஒன்று புடவை போதும், ஒன்று கை போதும். அப்ப என்ன ஆகுனா வாங்கி வந்த வரத்தை இங்கே விட்டுட்டு போயிடும், அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த வடிவத்தில் அவர் கொடுத்துருக்காரு. எத்தனையோ கோயிலில் இந்த மாதிரி தெரியாம நடக்கிறாங்க, சனங்க வளர்ந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் மாற்றிக்க முடியாது. இனி பண்றது வந்து பின் சன்னிதியில் எல்லாருமே இங்கே வந்துட்டு போனீங்க, நோய் உள்ளவங்க நோயை இன்னொருத்தர் தடுத்து நிறுத்தக்கூடாது, தப்பு செய்யாத அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. ரொம்ப அற்புதம். நீங்க சொன்ன விளக்கம் ரொம்ப அருமையா இருக்கு. அப்போ அந்த மலைக்கு மேலதான் ஐயன் எப்படி உட்கார வைக்க, மலைக்கு மேலதான் அவருக்கு முழு உருவம் அப்படியா உட்கார்ந்த மாதிரி. இப்ப அம்மாவை எப்படி பார்க்கணுமோ நின்ன மாதிரி அந்த மாதிரி ஐயனா உட்கார்ந்த மாதிரி பார்க்க போறோம். ஐயா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அம்மா நின்றுட்டு இருக்கிறாங்க. நமச்சிவாயம். அந்த நாள் எங்களுக்கு சீக்கிரம் கொடுக்கணும் ஐயன். ஐயா உங்க சார்பாக மட்டும் இல்லை, எங்க சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, பார்க்க போறவங்க எல்லாருக்காகவும் அந்த நாளை ஐயன் சீக்கிரமா கொடுக்கணும். டைம் கொடுத்துருக்காரு. அதுக்கும் இத்தனை காலம் கிடையாது. இல்லை இந்த இந்த மலையை உருவாக்கி இந்த சிவனை கண்ணு திறக்கிறதுக்கு 72 மாசம் கொடுத்துருக்காரு. 72 மாதத்துல நான் கண்ணு திறப்பேன். அப்போ இப்போ எவ்வளவு மாதங்கள் ஆயிருக்கு? இப்ப இன்னும் முழுமையான பணி அவர் தொடங்கல. சரிங்க. இப்ப இந்த அடுத்த மாசம் சித்திரை வைகாசில இந்த பணியை தொடங்கலான்னு இருக்கேன். அதாவது சுத்தி வேலையாயிட்டுக்குது. அவர் தொடங்கிறது அதை பெருவரில் காலுக்குது இல்லையா, வலது காலு இடது காலு, அது என்னைக்கு நான் பூஜை போட்டு நிறுத்துறேன்னா அன்னையிலேருந்து 72 மாதம். 72 மாதம்? ஆமாம், கொடுத்துருக்காங்க. அது அருள் வாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இத்தனை மாதத்தில் நான் கண்ணு முழிக்க போகிறேன் அப்படின்னு. அதுக்கு மக்கள் காசு பணம் இல்லைன்னு கேட்டேன். அதுக்கு எத்தனையோ நோயாளி இருக்கா, நான் கூட்டிகிட்டு வரேன், நீ பூஜை மட்டும் போடுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஆலய பணி வைகாசில் இல்லை சித்திரையில் சித்ரா திருவிழாவுக்கு இதை பூஜை போடலான்னு இருக்கேன். அப்போ 5 வருஷத்தில் ஐயனை நாங்கள் முழு உருவமாக பார்க்கலாம். 5 வருஷத்துல 2 வருஷம் 3 வருஷத்துலேயே பார்க்கலாம். எனக்கு 72 மாதம். அதுதாங்க முக்கியம். இப்போ 72 மாதம்னா 5 வருஷம் கணக்காகி போகுது. 6 வருஷம் வரும். அதனால் இது அது கொடுத்த தேதியில் கண்ணு முடிச்சுக்குவார். இது வரைக்கும் இத்தனை கோயில் கட்டுறேன், இத்தனை நாள் முடிச்சிருந்தா முடிச்சிடு அப்படி பாரு. அது எந்த வடிவத்திலே ஒருத்தருக்கு நோய் நல்லா இருக்கும், அவங்க பாருமா எனக்கு இருந்தால் காணிக்க சாமிக்கு வேண்டுதல் வச்சுருக்கேன் அப்படின்னு அவருடைய தச்சனை கொண்டாந்து இவர் வாங்கி செஞ்சுக்குவார். ஏன்னா யார்கிட்டையும் போய் நான் கையேந்தி நிற்காத, கஷ்டம் உள்ளவங்க என்னை தேடி வருவாங்க, எனக்கு செய்ய வேண்டியதை அவங்க செய்வாங்க, நீ என்னை விட்டுட்டு எதுவும் போக வேண்டாம், என் பணியை செய்யணும்னு சொல்லி இது வரைக்கும் யார்கிட்டையும் போய் என்னை நிற்க விடலை. உங்களுக்கு விடுற அளவுக்கு டைம் கொடுக்கல. உண்மையிலே உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தில் எங்களுக்கும் பங்கு உண்டு. ஏன்னா உங்களை தரிசிக்கிறோம் பார்த்தீங்களா, அது பெரிய பாக்கியம். நல்லா அவருடைய கருணை. என்ன சொல்றாருன்னா, அடியாருக்கு அடியாரை வணங்குதலே பெருசுன்றாரு. அப்பா உங்களை நாங்க வணங்கினாவே ஐயனுடைய அருள் எங்களுக்கு கண்டிப்பா. ஐயன் உட்கார்ற இடத்த பார்க்கலாங்களா? தாராளமா பார்க்கலாம்.